السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بفضل بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العلي العليم. عن حبيب بن الحارث عصري رضي الله تعالى عنه: المسلمون إخوة لا فضل لأحد على أحد إلا بالتقوى. وقال نبينا صلى الله عليه وسلم: ألا إن ربكم واحد وإن أباكم واحد. ألا لا فضل للعربي على الأعجم ولا للأعجم على العربي ولا لأحمر على الأسود ولا للأسود على الأحمر إلا بالتقوى. كما قال عليه الصلاة والسلام. صدق رسول نبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக வல்லான் அல்லாஹ் ஒருத்தனுக்கே உரித்தாட்டுமாகுக. இன்னும் அந்த வல்லோன் அல்லாவின் வற்றா கருணைமிகட்ட அருளும் எம்பெருமானா நபியில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய வாழ்வை வலுவாது நலுவாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சோஹதாக்கள் நோடியவர்கள், குறிப்பாக இங்கே குளிமி இருக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக துவா செய்தவனாக இன்னொரு ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாத்தின் பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய சிறார்களே, நாம் எல்லாம் யார் யாரெல்லாம் வாழ்க்கையிலே சாதனை படைத்தவர்கள், வாழ்நாள் சாதினார்கள் என்று விருந்து வழங்கி கொண்டும் அவர்களை போலாரம் பூட்டி கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் யதார்த்த உண்மை நிலை என்னவென்றால், இந்த உலகிலே ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் அந்த வாழ்நாள் சாதனர் என்ற விருந்திற்கும் அந்த புகழுக்கும் தகுதி பெற்றவராக இருப்பார். அப்பேற்பட்டவர் யார் என்றால் நம் எம்பெருமானார் நபியில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த வாழ்நாள் சாதினார் என்ற புகழுக்கும் அந்த பட்டத்திற்கும் உரித்த ஒரே நபராக இருப்பார். காரணம் என்னவென்றால், இன்று நாம் யாருக்கெல்லாம் இவர் இந்த துறையில் சாதித்தார், இந்த விஷயத்தில் சாதித்தார், இதை முன்னெடுத்து வைத்தார், இதை நமக்கு நல்வழியாக காட்டினார் என்று இதையெல்லாம் நாம் சுட்டி காட்டுகின்றோமோ, அது அனைத்திற்கும் முன்னோடியாக மட்டும் இல்லாமல் அதில் முன்மாதிரியாகவும் இருந்து அதில் திறம்பட செயல்பட்டு அதில் வெற்றியும் கண்டவராக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் நபியில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். குறிப்பாக எடுத்துக்கொள்வோம் என்றால், இன்றைய காலத்தில் பேசப்படக்கூடிய பெண் உரிமையாக இருக்கட்டும், அல்லது சமத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு என்பதாக இருக்கட்டும், அது மாத்திரமல்லாமல் அடிமை சாசனத்தை ஒழிக்கக்கூடிய அடிமை இனத்தை ஒழித்ததாக இருக்கட்டும், அதே போல எண்ணற்ற துறைகளை எடுத்துக்கொண்டால் இது அனைத்திலேயுமே 1500 வருடங்களுக்கு முன்னாலே சாதித்து காட்டி அதிலே வெற்றி பெற்ற ஒரு மகான் என்றால், ஒரு மாமனிதர் என்றால் அது நபியில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இன்றளவு சொல்லிக் கொள்ளலாம், இந்த துறையில் அவர் முன்னெடுத்தார், அந்த துறையில் வலுவாக இருந்தார் என்று சொல்லலாமே தவிர அதில் அவர் சாதித்தார், வெற்றி பெற்றார் என்று யாரும் சொல்ல முடியாது. அதிலே குறிப்பாக எடுத்துக்கொண்டோம் என்றால், சிலை வணக்கத்தை முழுவதுமாக ஒழித்து கட்டியதில் பெரும் பங்கு, அதில் வெற்றி கண்ட பங்கும் எம்பெருமான் நபியில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே இருக்கிறது. நாம் வரலாற்றில் ஆராய்ந்து பார்க்கலாம். எத்தனை நபிமார்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்தவர் இருக்கிறார்கள், 500 வருடங்கள் வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 900 சொச்சமான வருடங்களை ஆயுளாக கொடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் அந்த 900 சொச்சம் ஆண்டுகளும் தீனுடைய பிரச்சாரங்களை செய்து மார்க்கத்தை போதித்த போதிலும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றக்கூடியவர்கள் சொற்பமாக தான் இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டுகிறார்கள், விரலிட்டு எண்ணப்படக்கூடிய
80 நபர்கள் மாத்திரம்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இஸ்லாத்தை தழுவிலாக சொல்லி காட்டப்படுகிறது. ஆனால் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நுபுவத்து கொடுக்கப்பட்டதோ 40 பின்னால், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 43 வயதில் நுபுவத்து கொடுக்கப்பட்டு 63 வயதில் உலக விட்டு பிரிந்து விடுகிறார்கள். இதற்கு இடைப்பட்ட நாட்கள் எண்ணினோம் என்றால், இடைப்பட்ட வருடங்களை நாம் கணக்கிட்டோம் என்றால் சொச்சமாக இருக்கக்கூடியது 20 வருடம் மாத்திரம்தான். அந்த 20 வருடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய சேவை எந்த அளவுக்கு செம்மன செய்திருக்கிறார்கள் என்றால், மக்கா மதீனா அந்த இரு நகர்களிலும் இந்த சிலையினுடைய எந்த ஒரு வாடையும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சிலை வணக்கத்திலிருந்து மக்களை திசை திருப்பினார்கள். ஓரிரவு என்ற கொள்கையின் பக்கம் அழைத்தார்கள். எந்த மூலை முடுக்கிலும் சிலை என்பதை இல்லாமல் ஆகி போனது. நாம் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்தை எதிர்த்தார்கள். சிலைகள் எல்லாம் உடைத்து அந்த சிலைகள் எல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது என்பதை சம்பவமாக சுட்டிக்காட்டியதெல்லாம் நாம் விரிவாக பல விஷயங்களை அறிந்திருப்போம். அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபாவில் சிலை வைத்திருந்தார்கள் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அண்ணலம் பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலை வணக்கத்தில் ஊறி போகிற சமுதாயத்தை முற்றிலுமாக அந்த சிலை வணக்கத்திலிருந்து மீட்டெடுத்து சிலை வணக்கத்துடைய வாடை இல்லாமல் அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால், அவர்களை போன்ற ஒரு சாதனையாளரை நாம் இந்த வாழ்நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கவும் முடியாது, சுட்டிக்காட்ட முடியாது என்பதுதான் தரிசனம் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் மாத்திரமல்ல, அண்ணனாருக்கு ஒரு இழுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டுவார்கள். அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சமயத்திலே அங்கு ஒரு கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருவார்கள். அதாவது, நீங்கள் பொறுப்பாளியாக காலியாக இருக்கிறீர்கள், இந்த சமயத்தில் எங்களுடைய வணிக தெருவிலே வியாபார தெருவில் வைக்கப்பட்டிருந்த எங்களுடைய இயேசுவான நாங்கள் வழிபடக்கூடியவருடைய சிலையினுடைய மூக்கை யாரோ உடைத்து விட்டார்கள். அநேகமாக உங்களை சார்ந்த நபராக தான் அந்த மூக்கை உடைத்தவராக இருப்பார். எனவே அதற்காக எங்களுக்கு நீதி வேண்டும், அதற்கு நீங்கள் நீதி தர வேண்டும் இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சிலை உடைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் அதை உடைத்ததற்கு சாட்சிகளோ அல்லது அதை உடைத்ததை பார்த்தவர்களோ இன்னார் தான் உடைத்தார் என்ற சந்தேகமும் உங்களுக்கு யாரு மீதும் இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சுமூகத்தை கையாள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சிலையில் எந்த பகுதி உடைந்திருந்ததோ, எந்த பகுதி உடைக்கப்பட்டதோ அதை சரி செய்து கொள்ளுங்கள், அதற்குரிய பணத்தை பொருளாதாரத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது அந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள், அந்த சிலை உடைத்தால் உடைக்கப்பட்டதுதான், அதை சரி செய்வதோ சீரமைப்பதோ முடியாது என்று சொல்லுகிறார்கள். சரி, அதற்கு வழி இல்லை என்றால் நான் அந்த சிலையை முழுவதுமாக செய்வதற்கு முழு தொகை நான் தருகின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கூடிய சமயத்தில் அந்த கிறிஸ்துவ ஃபாதர்களாம் சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் அந்த இயேசுவை, அந்த சிலையை, அதாவது சிலுவை என்று சொல்லக்கூடிய அந்த சிற்பத்தை நாங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு ஒப்பாக வணங்கி கொண்டிருக்கோம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அப்படி இருந்தும் கூட அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதை நீங்கள் பணத்தின் மூலமாக சரி செய்ய நினைக்கிறீர்களா? அதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு தேவை அந்த சிலை யார் உடைத்தாரோ அதை நபர் தேவை. இல்லை என்றால் உங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிலை நாங்கள் செய்வோம், இந்த சிலை எப்படி உடைக்கப்பட்டதோ அதே போன்ற சிலை நாங்கள் உடைப்போம் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயக்கமுற்றவர்களாக நபிக்கு சிலை செய்து விடுவார்கள் என்று அச்சமுற்றவர்களாக அவர் நாளை நீங்கள் எந்த இடத்தில் சிலை உடைக்கப்பட்டதோ அங்கே வாருங்கள் என்று அவர்கள் எல்லாம் அனைவரையும் அழைப்பார்கள். அழைத்து என் பொறுப்பில் இருக்கக்கூடிய சமயத்திலே, நான் நிர்வாகத்திற்கு சமயத்திலே, என் ஆட்சிக்குட்ட பகுதியிலே உங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டு இருக்கின்றது, எனவே அதற்கு முழு பொறுப்பாளியாக நான் தான் இருப்பேன். அதன் காரணமாக நீங்கள் நபிக்கெல்லாம் சிலைகளை வைத்து எங்கள் நபியை அவமானப்படுத்துவதோ அவர்களுக்கு ஏதாவது இலக்கை ஏற்படுத்தோ நீங்க செய்துவிட வேண்டாம். மாறாக என் மூக்கை நீங்க அறுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கடவுளாக வணங்கக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எந்த சிலை உடைக்கப்பட்டதோ, எந்த உறுப்பு உடைக்கப்பட்டதோ அந்த உறுப்பை என் உடலில் அறுத்துக் கொள்ளுங்கள், என் மூக்கை நீங்க அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சுட்டி காட்டுவார்கள். இதை கேள்விப்பட்டவுடன் அந்த சபையில் இருந்த ஒரு இஸ்லாமியர், ஒரு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர், அவர் இரண்டோடு எழுந்து வருவார். எங்களுடைய ஹலீஃபாவை, எங்களுடைய பிரதிநிதிகள் தண்டித்து விட வேண்டாம், நான் தான் அந்த சிலை உடைத்து என்று ஏற்றுக்கொள்வார். எனவே என்னுடைய மூக்கை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எங்களுடைய ஹலீஃபாவை, எங்களுடைய பிரதிநிதி நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று அவருடைய குற்றத்தை முன்வந்து ஏற்றுக்கொள்வார். இதை பார்த்த அந்த கிறிஸ்துவ பாரதியார் அவர் புகழாரம் சாட்டுவார், உங்களுடைய நல்வழிப்படுத்திய உங்க பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நன்மாரை உண்டாகட்டுமாக, அவருக்கு சுபிச்சம் உண்டாகட்டுமாக, உங்கள் நல்வழிப்படுத்தி இருக்கிறார். அதே போல உங்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கும் நன்மாரை உண்டாகட்டுமாக, அவர்
இந்த குற்றத்திற்கு தீர்வு காணும் விடயமாக தன்னை அர்ப்பணித்தார். அவர் அர்ப்பணித்தை பார்த்து குற்றம் செய்தவரே அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டார். எப்படி ஒரு சிலையினுடைய பகுதியை உடைப்பது குற்றமோ அதே போலதான் எங்களுடைய சமூகத்திலே ஒரு மனிதனுடைய உறுப்பை அறுப்பதோ அல்லது ஒரு மனிதன் உறுப்பை தண்டிப்பதோ அதுவும் குற்றமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த குற்றத்தை மன்னித்து விடுகின்றோம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். நாம் இங்கு அறிய வேண்டியது என்னவென்றால், இங்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மூக்கையும் இழப்பதற்கு தன் உடல் உறுப்பையும் இழப்பது தயாராக வந்தார்கள் என்றால் தன்னுடைய நபிக்கு சிலை வைத்து விடக்கூடாது. இந்த சிலை வணக்கத்தில் இருந்து முற்றிலுமாக யாரை இந்த சமூகம் திருப்பினார்களோ அப்பேற்பட்ட மாமனிதருக்கு இவர்கள் சிலை வைத்து விட்டார்கள் என்றால் அது பெரும் இலக்காகவும் அவர்கள் மீது ஒரு பெரும் அவச்சொல்லாம் அமைந்து என்பதற்காக அதை தடுக்க வேண்டும், அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே முன்னெடுத்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்படி அனைத்து சமூக மக்களையும் அந்த சிலை வணக்கத்தில் இருந்து ஒன்றாக திருப்பி முற்றிலுமாக ஒரே கொள்கை கொண்டு வந்தார்கள் என்றால் அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போலதான் தீண்டாமை என்று இந்த உலகத்திலே நாம் எத்தனை விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாட புத்தகத்தில் கூட நாம் படித்திருக்கலாம். தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல், தீண்டாமை என்பது ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதனமேற்ற செயல் என்று பாட புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர முதலாக நம் பிள்ளைகளை பள்ளிகளை காலடி வைத்து வைக்கிறோம் என்றால் அங்கே முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வியே நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர் என்பதாக கேட்கப்படுகிறது. ஆக பேரளவில் தான் இங்கு தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கிறதே தவிர எந்த ஒரு நிதர்சனத்திலும் தீண்டாமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதாக இல்லை என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள், அலா இன் ரப்பக்கும் வாஹிதுன், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இரட்சகன் ஒருவனாக இருக்கிறான். அலா இன் அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒருவராக இருக்கிறார். அதாவது நம்முடைய வழித்தோன்றலான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் ஒரு தாய் தந்தையினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எனவே அலா லா ஃபضل அரபி, ஒரு அரபிக்கு எந்த ஒரு சிறப்பும் இருக்காது, அல்ல அஜமி அரபி அல்லாதவர்கள் மீது எந்த சிறப்பும் இல்லை. அதே போல வலாலில் அஜமி அலல் அரபி, ஒரு அரபி அல்லாதவர்களுக்கு எந்த ஒரு சிறப்பும் அரபியின் மீது கிடையாது. அடுத்ததாக சொன்னார்கள் வலாலில் அஹ்மரி அலல் அஸ்வத், சிவந்தவனுக்கு வெண்ணிறத்தில் இருக்கவனுக்கு கருப்பினத்தின் மீது எந்த சிறப்பும் கிடையாது. அதே போல திருப்பி சொன்னார்கள் அலாலில் அஹ்மரி அலாலில் அஸ்வத் அலல் அஹ்மர், கருப்பினத்தவருக்கு சிவந்தவர்களுக்கு மீது எந்த ஒரு சிறப்பும் கிடையாது சொல்லி காட்டிவிட்டு கடைசியாக கூறினார்கள் இல்லா பித்தக்குவா, இறைச்சத்தை கொண்டே தவிர நீங்க அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் ஆக முடியாது சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த உலகத்தில் ஒரு அடியான் சிறந்தவர் உயர்ந்தவராக வேண்டும் என்றால் அவர் தக்குவாவை கொண்டு நிர்ணயிக்கப்படுவதை தவிர குலத்தை கொண்டோ கோத்திரத்தை கொண்டோ நிறங்களை கொண்டோ அவர்களை நிர்ணயிக்கப்பட முடியாது என்று சொல்லி காட்டப்படுகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே தீண்டாமை என்பது எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவார்கள். அதாவது முன்னொரு காலத்திலே அமெரிக்காவில் இன்றும் தொடரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்கள் மத்தியிலே கீரையும் பாம்பையும் போல பார்த்துக் கொள்வார்கள். ரொம்ப மட்டமானவர்களாக அமெரிக்காவில் உள்ள வெள்ளையர்கள் கருப்பர்களை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு மனிதர் தன் முயற்சியால் தன் உத்வேகத்தால் குத்து சண்டை என்ற பயிற்சி காலத்திலே தங்கமணல் எல்லாம் ஜெயித்து தனக்கென்று சமூகத்தில் அந்தஸ்து கிடைத்தொன்ற பெரும் மதிப்போடு ஒரு நோகத்திலே உணவர்ந்து செல்கின்றார். ஆனால் அங்கே அவர் சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீ எந்த எப்பொழுதெல்லாம் அந்த குட்டுச்சந்தையுடைய வளையத்திற்குள் இருக்கிறாயோ அது வரைக்கும் தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும். அந்த குத்துச்சண்டையுடைய களத்தை விட்டு நீ வெளியேறிவிட்டாய் என்றால் நீயும் சாதாரண கருப்பனும் ஒன்றுதான், உனக்கு எந்த சிறப்பும் கிடையாது. எனவே இந்த ஓட்டலை விட்டு நீ வெளியேறுவாய் என்று அவமதி துரத்தி விடுகிறார்கள். அப்பேற்பட்ட மனிதர் இஸ்லாமிய சமூக மக்களை பார்க்கிறார். அங்கே கருப்பரும் வெள்ளையரும் ஒன்று சேர்ந்து ஒரே சஃபில் நின்று தோளோடு தோள் சேர்ந்து தொழுகிறார்கள். இதையெல்லாம் கன்ற அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை தழுவியராக தான் பின்னால் அறியப்படுகிறார். அவர்தான் முகமது அலி என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவில் பிரபலியமான குத்து சண்டை வீரர். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அளவுக்கு இஸ்லாம் என்பது தீண்டாமை ஒழித்தது மட்டுமல்லாமல் இந்த தீண்டாமையின் காரணமாக பல பேர் இஸ்லாத்தின் பக்கம் கால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்திலேயே இந்த இந்தியாவை பொறுத்தவரையும் தமிழ்நாடை பொறுத்தவரையும் பெரும் மாமேதையாகவும் தீண்டாமையின் ஒழிப்பின் தந்தையாகவும்
சிலை ஒழிப்பினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெரியாரை புகழாரம் சூட்டி இருக்கிறார்கள். எம்பெருமான் நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் தான் சிலை வணக்கத்தை முற்றிலும் ஒழித்தவராகவும் அதே போல தீண்டாமையை முற்றிலும் ஒழித்தவர்கள் சொல்லி காட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் ஆரம்ப கட்டத்திலே தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிற சமுதாயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, சில வாரியங்களை சில இடங்களை பிரித்து வைத்திருப்பார்கள். இந்த மக்களோடு சேரக்கூடாது, இந்த மக்களை உள்ளே அனுப்பக்கூடாது, இந்த மக்களோடு உணவு பரிமாறிக்கொள்ளக்கூடாது என்று பெரும் தீண்டாமை புகுந்து விளையாடி கொண்டிருந்த காலம் அது. அதையெல்லாம் அவர்கள் நமக்கென்று ஒரு விடுகாலம் வேண்டும் என்றும் நம்ம எல்லாம் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தவர்கள் இஸ்லாத்தை தான் பெரும் ஆயுதமாக கருதினார்கள். இஸ்லாத்தின் பக்கம் பூந்தார்கள், மேன்மை பெற்றார்கள். அனைவரும் சமம் என்ற நிலைக்கு வந்து இஸ்லாம் அவர்களை உயர்த்தியது என்று சொல்லி காட்டப்படுகிறது. நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான். திருநெல்வேலியிலே ஒரு பகுதி சொல்லி காட்டப்படும். அந்த பகுதி முழுவதும் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த தீண்டாமல் நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர்கள் அந்த முழு மொஹல்லாவும் முழு பகுதியும் இஸ்லாத்தின் பக்கம் வந்தது. அங்குள்ள அனைவரும் இஸ்லாமிய மாணவர்கள் சொல்லி காட்டப்படுகிறது. எனவே தீண்டாமையை ஒழித்ததனுடைய முக்கிய பங்கு அதில் வெற்றி கட்டவராகவும் நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் தான் மிகப்பெரிய சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த உலகத்தில் அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் பெண் உரிமை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இப்போ இந்த காலகட்டத்திலே பெண் உரிமை என்பது நாங்கள் விரும்பிய போன்று நடப்போம், எங்கள் மனசு எதை கேட்கிறதோ அதைப்படிதான் நாங்கள் நடந்து கொள்வோம், நாங்கள் எப்படி வேண்டாலும் ஆடை அணிவோம், அது எங்களுடைய சுதந்திரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இதைதான் பெண் சுதந்திரமாகவும் பெண்ணுக்கு வழங்கப்படக்கூடிய நீதியாகவும் கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எம்பெருமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னராகவே இந்த பெண் சமூகத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் என்றால் அவர்களுடைய நிலைமைகளுக்கும் அவருடைய நீதிக்கும் அவருடைய முன்னுரிமைகளுக்கும் முழுவதுமாக முன்னின்று வழிநடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக நம்ம ஒரு சம்பவத்தை நினைவு கொள்ள வேண்டும். அரபிகள் எந்த அளவுக்கு பெண்களை வெறுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்றால் அந்த பெண் குழந்தையை அவருடைய ஆண்மையினுடைய குறைபாடாக கருதுவார்கள். எனவே அதன் காரணமாக அந்த பெண் சிசுவை பிறந்த மாத்திரத்திலே உயிரோடு கொண்டவரும் இருக்கிறார்கள், அதை மண்ணில் விட்டு புதைத்தவரும் இருக்கிறார்கள். இப்படிதான் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டப்படுகிறது. கைஸ் இப்னு ஆசிம் என்பவர், அதாவது முன்னர் காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் செய்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அமர்ந்து ஒரு விஷயத்தை சம்சாரத்தை ஒரு தனக்கு நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி கூறிக்கொண்டிருக்கிறார். யா ரசூலல்லாஹ், மடமை காலத்திலே ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்து சமயத்தில் என் மனைவி கருவுட்டு இருந்தால் அப்பொழுது நான் வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது. அந்த சமயத்தில் என் மனைவி நான் கூறி சென்று இருந்தேன், இது போன்று உனக்கு பெண் பிள்ளை பிறந்தால் அதை கொன்றுவிட வேண்டும் என்று கூறி சென்று இருந்தேன். நானும் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று வியாபாரங்கள்லாம் முடித்துவிட்டு நாடு திரும்பினேன். ஊர் திரும்பியதற்கு பின்னால் என் மனைவியை பார்த்து கேட்டேன், என்ன பிள்ளை பிறந்தது என்று கேட்கக்கூடிய சமயத்திலே என் மனைவி கூறினார், பெண் பிள்ளை பிறந்தது, அதை நான் கொண்டு விட்டேன் என்று கூறிவிட்டால் மனம் சந்தோஷம் அடைந்தவனாக நான் சென்று விட்டேன். காலங்கள் உருண்டு ஓடியது. பக்கத்து வீட்டில் இருந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு ஒரு சிறு பிள்ளை அழகான பெண் குழந்தை வந்து விளையாண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கும். இப்படி பல நாட்கள் அந்த பெண் பிள்ளை என்னோடு பழகியதின் காரணமாக அதன் மீது எனக்கு பரிவும் பாசம் அதிகமாகிவிட்டது. இதை பார்த்த என் மனைவி அந்த பெண்ணின் மீது, அந்த சிறு பிள்ளையின் மீது நான் கொண்டிருக்க இரக்கத்தையும் பாசத்தையும் என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னால், நீங்கள் வியாபாரத்துக்கு சென்ற பொழுது ஒரு பெண் பிள்ளை பிறந்தது, அதை நான் கொண்டு புதைத்துட்டேன் கூறினேன் அல்லவா, அந்த பெண் பிள்ளை தான் இந்த பிள்ளை என்று கூறிய சமயத்திலே எந்த அளவுக்கு பாசம் இரக்கம் என் உள்ளத்தில் கூடிக்கொண்டிருந்ததோ அதே பாசம் நேசம் எல்லாம் பறந்து சென்று பெரும் கோபமும் அந்த பெண் பிள்ளையின் மீது உள்ள கோபமும் அந்த பெண் பிள்ளையை எந்த ஏதாவது ஒரு நிலையில் கொண்டு விட வேண்டும், அந்த பெண் பிள்ளையை அழித்துவிடும் என்ற எண்ணம் தான் மேலோங்கியது. எனவே தர்க்க சமயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அமைந்தது. அந்த பெண் பிள்ளையை கடைக்கு கூட்டி செல்ல அழைத்து சென்றவனாக பாலைவனத்துக்கு அழைத்து சென்றேன். பாலைவனத்திலே அந்த பெண் பிள்ளையை நிற்க வைத்து விட்டு குழிகளை தோண்டினேன். அந்த குழியை தோன்றுகிற சமயத்திலே மண்ணெல்லாம் என் தாடிகளில் பட்டது. அந்த தாடியில் பட்ட மண்ணை அந்த சிறு பிள்ளை அந்த பாசம் சிறு பிராயத்திற்கு அந்த பெண் பிள்ளை, அதாவது மழலை சொல் கூட வராத, மழலை சொல் மாறாத அந்த பச்சிலம் குழந்தை தன் கரத்தால் அந்த மண்ணை எல்லாம் தட்டிவிட்டு கொண்டே இருந்தது. அதை கண்டெல்லாம் இறக்கப்படாத நான் அந்த குழியிலே போட்டு அந்த பிள்ளையை மூடிவிட்டு வந்துவிட்டேன். கூடுகிற சமயத்திலே கண்ணீர் வடித்தவர்களாக தாடியெல்லாம் நனைந்தவர்கள் அன்பில்லா ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள், லா யர்ஹமு மல்லா யர்ஹமு லா யுர்ஹமு, இரக்கம் காட்டாதவர்கள் மீது அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்ட மாட்டான். ஒரு நெஞ்சம் என்ன கல்லாகி விட்டதா, அந்த பச்சிலம் குழந்தை இப்படி புதைத்து விட்டு வந்தாயே என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிதான் ஆரம்ப கட்டத்தில் வாழ்ந்த
அரபியர்கள் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளை கொல்லுபவர்களாகவும் அந்த பெண் பிள்ளையை தன்னுடைய இலக்காகவும் கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பேற்பட்ட அரபிகளை, அப்பேற்பட்ட அந்த அரபி மக்களை நபிகள் ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு மாற்றி காட்டினார்கள் என்றால், ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டப்படும். உஹது போர் நடந்து முடிந்த சமயம் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு உமாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறு பெண் குழந்தை இருக்கிறது. இப்பொழுது அதே அரபிகள் தான் இப்பொழுது சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள், அந்த பெண் பிள்ளையை நான் யார் வளர்ப்பது என்று. அலி ரலியல்லாஹு அவர்களும் ஸெய்த் ரலியல்லாஹு அவர்களும் சாபித் ரலியல்லாஹு அவர்களும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். நான் அந்த பெண் பிள்ளையை வளர்க்கிறேன், எனக்கு இந்த பெண் பிள்ளை இந்த வழியிலே உறவாகிறது, எனவே உறவை சுட்டிக்காட்டி உரிமை கோருகிறார்கள், நான் பெண் பிள்ளையை வளர்க்கிறேன் என்று. ஆக தன் பிள்ளைகளை கொண்டவர்கள் எல்லாம் இப்பொழுது தன் பிறருடைய பெண் பிள்ளைகளை வளர்ப்பதும் பரக்கத்தா எண்ணக்கூடிய சூழ்நிலையிலே அரபிகளை நபிகள் ஸல்லல்லாஹு மாற்றி காட்டினார்கள் என்றால், அவர்கள் விட பெரிய சாதனையாளர் யாரும் இருக்க மாட்டார் என்று யாரும் இருக்க மாட்டார் என்பதை தான் நிதர்சனமா உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நாம் யாரையெல்லாம் ஒரு ரோல் மாடலாக, யாரையெல்லாம் சாதனையாளர் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோமோ அவர்களை விட மிகவும் மேன்மையானவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சாதிக்காத துறை இல்லை. வாலிப பருவத்திலே வாலிபர்களுக்கு எத்தனையோ வழிமுறைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய வாலிப சமூகம் எந்த திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கண்டதே காட்சியாகவும் கொண்டதே கோலமாகவும் யாரோ ஒருவனுக்கு தன்னை ரசிகனாக்கி கொண்டு அவனுடைய வழியை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஒரு இளைய சமுதாயம் சீர்கட்டு சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த அரபி காலத்திலே மடமைத்தனத்தில் மூழ்கின்ற சமயத்திலும் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாலிப பருவத்தில் தனக்கென்று ஒரு கூட்டத்தை அமைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தின் மூலமாக விதவை பெண்களுக்கும் முடியாதவர்களுக்கும் எல்லாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக தான் அவர்கள் வாலிபத்திலும் சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போல தனக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்களை, கலீஃபாக்களை, பிரதிநிதிகளை எந்த அளவுக்கு உருவாக்கி காட்டினார்கள் என்றால் அனைவர்களும் ஒவ்வொன்றுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அவர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அவர்களை காந்தியும் புகழ்ந்திருக்கிறார், நீதிக்கு ஒரு உமர் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். இன்று அரசியல் இருக்கவரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அரசியலில் அடிமட்ட தொண்டராக இருந்தாலும் கூட அவனிடத்திலே நீதம் என்பதோ நீதி என்பதோ கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் தன் ஒரு ஆட்சிக்கு ஆண்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீதிக்கு பேர் போனவர்களாக, அனைத்து நிலைமையிலும் நீதி நிலைநாட்டக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட அனைத்து நிலைமையிலும் தனக்கு பின்னால் ஒருவர்களையும் செவ்வன முறையிலே பிறகு படிப்பனை காட்டக்கூடியவர்களாக உருவாக்கியது பெரும் பாக்கியம் என்பது நம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும்தான் சாரும். எனவே இந்த உலகத்தில் நாம் யாரையெல்லாம் சாதனை சொல்லி காட்டுகின்றோமோ அதை அவர்கள் அனைவரையும் விட உறுதியாக அனைத்து சாதனைக்கும் பாக்கியமானவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் மாத்திரம்தான். எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் எந்த வாழ்விலெல்லாம் எந்த காரியத்தெல்லாம் சாதித்தார்களோ அதை நம்முடைய வாழ்வின் வழியாக எடுத்துக்கொண்டு அந்த துறைகளில் நாம் முன்னேறக்கூடிய பாக்கியத்தையும் எதையெல்லாம் ஒழித்து கட்டினார்களோ அந்த சிலை வணக்கத்தை விட்டும் தீண்டாமையை விட்டும் பெண்ணுரிமையை பாதுகாக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இத்துடன் 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் நபியை புகழ்வதையோ நபியுடைய காரியங்களை பற்றி பேசுவதையோ யாரும் நிறுத்திவிடவில்லை. நபியை பற்றி எந்த ஒரு குறையும் இன்றளவும் காணப்படவில்லை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு தலைவர் மறைந்து விட்டார் என்றால் மறைந்ததற்கு பின்னால் தான் அவருடைய அனைத்து அவலங்களும் அனைத்து நிலைமைகளும் தூற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் 1500 ஆண்டுகள் கடந்தும் கூட ஒரு மனிதர் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அந்த போற்றக்கூடிய சாதனைக்கு முடித்தவராக நபிகள் ஸல்லல்லாஹு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வல்லோன் அல்லாஹ் நபியை பொருந்தி கொண்டதை போலவே சஹாபாக்களை பொருந்தி கொண்டதை போலவே நம்முடைய வாழ்வை பொருந்தி கொண்டு இவ்வுலகத்தில் வெற்றியால் ஆக்கி தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.